சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த தர்ணா போராட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மக்கள் மருத்துவர் டாக்டர் சிவநாதன் அவர்களே, இந்த தர்ணா போராட்டத்துக்கு முன்னிலை வைக்கிற ஓய்வூதியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தாதுரை அவர்களே, பொருளாளர் தோழர் பாலசேகர் அவர்களே, ஓய்வூதியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற முன்னாள் லேபர் டிரஸ்டிகள் தோழர் ராயன் அவர்களே, தோழர் கோபால் அவர்களே, தோழர் ராமசாமி அவர்களே, தோழர் சி சுப்பிரமணியம் அவர்களே, சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தோழர் ஜெயபிரகாஷ் அவர்களே, தோழர் பழனிசாமி அவர்களே, தோழர் ராமநாதன் அவர்களே, தோழர் ஏஎம் முருகன் அவர்களே, பெருந்திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற தோழர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய லேபர் டிரஸ்டி தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் சி சுப்பிரமணியம் அவர்களே, தோழர் ஞானதுரை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் மிகப்பெரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் நான் வரவேற்று சில வார்த்தைகள் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நம்முடைய போராட்டத்தை நாம் துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். துறைமுகத்தில் வேலை பார்க்கிற நிரந்தர தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை அது 250 விட குறைவாக சரிந்துவிட்டது. ஒரு 100 பேர் அதிகாரிகளாக வேலை பார்க்கிறார்கள். இந்த 240 என்பதும் கூட ஒவ்வொரு மாதமும் அந்த எண்ணிக்கை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பெரும்பாலான துறைமுகத்தினுடைய கப்பல் தளங்கள் தனியார் பன்னாட்டு கம்பெனிகளிடம் தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற எல்லாருமே பெரும்பாலான தோழர்கள் நம்முடைய சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பிலே பணியாற்றியவர்கள். அதே மாதிரி இன்னும் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்திருக்கிற பல்வேறு சங்கங்களுடைய தலைமை பொறுப்பில் இருந்து பணியாற்றியவர்கள் எல்லாரும் இணைந்து இப்போ ஓய்வூதியருடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். நம்மை போல வேறு சில அமைப்புகளும் ஓய்வூதியருடைய கோரிக்கைகளுக்கான போராட்டங்களை இயக்கங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்றால், இன்னைக்கு ஆட்சியாளருடைய மனோநிலையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதை முதலில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நிரந்தர தொழிலாளிகள் இருந்த இடங்களில் எல்லாம் இப்போது ஒப்பந்த தொழிலாளிகள் பணியமர்த்தி இருக்கிறார்கள். சம்பளம் எவ்வளவு? 2 பேருக்கும் இடைவெளி பார்த்தால் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற நிரந்தர தொழிலாளி இடத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்த தொழிலாளிக்கு வெறுமனே 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவருடைய உழைப்பை கடுமையாக சுரண்டுகிற ஒரு ஏற்பாட்டை ஒரு அரசு துறை செய்து கொண்டிருக்கு. அதான் பிரச்சனை. தனியார் நிறுவனங்கள் தங்கள் லாபத்தை அதிகரிப்பதற்கு சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பார்கள். எல்லா விதமான சட்ட நடைமுறைகளையும் அவர்கள் கைவிட்டு அப்பட்டமான சுரண்டல் நடவடிக்கையில் ஈடுபடாத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் துறைமுகமோ அல்லது இதர பொதுத்துறை அரசு துறை நிறுவனங்களிலோ நிரந்தர தொழிலாளிகளை வெளியேற்றிவிட்டு அவருடைய இடங்களில் எல்லாம் ஒப்பந்த தொழிலாளிகளை பணியமர்த்தி அவர்களை கொடூரமாக சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், நம்பிக்கை அளிக்கிற செய்திகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தலைநகர் சுற்றி இருக்கிற பகுதி, தொழில் பிராந்திய பகுதி, அது என்ன சொல்லுவோம்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன், NCR என்று சொல்லுகிற பகுதி, அங்கதான் டெல்லியை சுற்றி இருக்கிற நொய்டா, கிரேட்டர் நொய்டா, அப்புறம் குர்கான், ஃபரீதாபாத், காசியாபாத், இப்படி ஒரு 15 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அதில் இருக்கு. அதில் எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கிறது என்றால் பெரியதும் நடுத்தரவுமான 15,000 தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் நவீன தொழிலாளர்கள், எல்லாரும் BE, ME, MTech உயர்ந்த படிப்புகளை படித்த பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 57, அதாவது 5.7 மில்லியன் சொல்கிறேன், 57 லட்சம் தொழிலாளர்கள் இந்த தலைநகர் பிராந்தியத்தில் இருக்கிற தொழில் அந்த மையத்தில் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரில் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ சம்பளம் எவ்வளோ தெரியுமா? வெறுமனே 8,500 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து
இந்த நவீன தொழிலாளிகளை கொடூரமாக சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 8 மணி நேரம் வேலைலாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் வேலை கட்டாயம் செய்ய வேண்டும். வேலை பார்க்க அது மிக நேரம் வேலை செய்தால் அதுக்கு நம்ம ஓவர் டைம் வாங்குவோம். ஓவர் டைம்லாம் கிடையாது. வார விடுமுறை கிடையாது. நீங்கள் சங்கம், நான் சங்க ஆஃபீஸ்க்கு யாராவது ஒருத்தன் போயிட்டோன்னா தனியாக நிறைய குண்டர்களையெல்லாம் வச்சுருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் நடந்த போராட்டத்தில் குண்டர்களை வைத்து தொழிற்சங்க தலைவர்களை தாக்கியதால் தான் ஒரு மோதல் வெடித்து அதையொட்டி ஒரு மரணம் நிகழ்ந்து அதையொட்டி 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொலை வழக்கில் பதிவு செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார்கள். ஸோ அப்படி தொழிற்சங்கம் அப்படின்னு வாயை திறந்துட்டாலே நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் என்று நிறுத்தி விடுவார்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒப்பந்த தொழிலாளிகள் தங்களுடைய பொறுமையை இழந்து கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னா, மத்திய தொழிற்சங்கமே கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஒரு நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை நாம நடத்தினோம். அதில் நம்ம துறைமுகத்தில் மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க, நாம மட்டும் நடத்தினோம். அதில் வைத்த ஒரு மிக முக்கியமான கோரிக்கை, எந்த தொழிலில் வேலை பார்க்க தொழிலாளியாக இருந்தாலும் சரி அவனுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக நாளொன்றுக்கு 26,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பது அதில் ஒரு முக்கியமான கோரிக்கை. 8 மணி நேர வேலைக்கு பின்னால் வேலை செய்தால் டபுள் ரேட்ல ஓவர் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி வார விடுமுறை கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். ஒரு 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணி செய்தால் அந்த தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்தணும். இப்போ நீங்க இந்த தொழில் நிறுவனங்களை வேலை பார்க்கிற தொழிலாளிகள் 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் ஒப்பந்த தொழிலாளிகளாக பணியாற்றி சாகர வரை ஒப்பந்த தொழிலாளி தான். இப்படி இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அந்த வேலை நிறுத்தம் நடந்தது. ஆனா பாருங்க, நம்ம மோடி அரசாங்கம் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஒரு புதிய சட்ட விதிமுறைகளை இப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்கு. அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் என மத்திய தொழிலாளர் சட்டங்களுக்கான விதிமுறைகளை உருவாக்கி அந்த விதிமுறைகளை அரசிதழில் வெளியிட்டு இந்தியா முழுவதும் அமலாக்குவது என்று அறிவித்திருக்கிறது. இப்ப அதில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இனிமேல் எந்த துறையிலும் நிரந்தர தொழிலாளி வைக்க வேண்டாம் என்பதை சட்டபூர்வமாக்கி இருக்கிறது. பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். இப்ப துறைமுகத்தில் ஒரு 100 கிளர்க் வேணும்னா 1 வருட காலத்துக்கோ 2 வருட காலத்திற்கோ அல்லது 5 வருட காலத்துக்கோ அல்லது 6 மாசத்துக்கோ ஒரு 100 கிளர்க்கை என்கேஜ் பண்ணிட்டு அவர்களுக்கு அரசு நிர்ணயிக்கிற குறைந்தபட்ச கூலி எவ்வளவு தெரியுமா? இந்தியாவில் நேஷனல் ஃப்ளோர் லெவல் மினிமம் வேஜ் என்பது ஒரு நாளைக்கு 178 ரூபா. 178 ரூபா என்பதுதான் தேசிய குறைந்தபட்ச கூலி என்று அரசாங்கம் நிறைவு செய்திருக்கிறது. அந்த தொகையை கொடுத்தாலே போதும். குறைந்தபட்ச கூலியை மட்டும் கொடுத்து விட்டு அவர்களை பணியமர்த்திக் கொள்ளலாம். அப்போ இந்த பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் இது கிடையாது. பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாமல் பிக்சட் டேர்ம், அப்ரண்டிஸ், இன்டர்ன்ஷிப், அவுட் சோர்சிங், கான்ட்ராக்ட், கேஷுவல், எத்தனை பேர் வச்சிருக்கான் பாருங்க. எல்லா பேர்களிலும் சட்டவிரோதமான முறையில் பணியமர்த்தப்படுகிறவருடைய அந்த பணி அமர்த்தும் முறையை அரசாங்கம் இப்ப உருவாக்கி இருக்கிற 4 லேபர் கோட்ல சட்டபூர்வமாக்கி லீகலைஸ். இப்ப சட்டபூர்வமாக்கி விட்டது. இனி யாரும் நான் 4-10 வருஷமா வேலை, நம்ம ஸ்வீப்பிங் தொழிலாளிங்க வேலை பார்க்குறாங்க. நான் 10 வருஷமா போர்ட்ரஸ்ல ஸ்வீப்பிங் தொழிலாளியே வேலை பார்த்தேன், எனக்கு நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போக முடியாது. தொடருக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சங்கம் 1998ஆம் ஆண்டு துறைமுகத்தில் கேண்டீன்ல வேலை பார்க்கிற தொழிலாளிகள் 56 பேரை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று 1998 நான் வழக்கு போட்டோம். 28 வருஷம் முடிஞ்சு போச்சு. வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு நிர்வாகம் அப்பீல் செய்தது. அப்பீல்ல அதெல்லாம் நிரந்தரப்படுத்த வேண்டாம்னு ஒரு புண்ணியவாளம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதன் பிறகு நாம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். சுப்ரீம் கோர்ட்ல 2010ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு 2019ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு தெரியுமா? 9 ஆண்டு காலம் வழக்கை விசாரித்து விட்டு இந்த வழக்குல நிறைய புதிய புதிய ஆவணங்களை போட்டிருக்கீங்க, நிர்வாகம் போட்டிருக்கு, யூனியனும் போட்டிருக்கு, இதெல்லாம் கீழமை நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை. எனவே இந்த வழக்கை நான் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு 2019 அனுப்பி வச்சிருச்சு. அதுக்கு பிறகு 2020 கொரோனா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2021 கொரோனா. அந்த காலம் முழுவதும் கடுமையான முயற்சி எடுத்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி
இந்த 56 தொழிலாளர்களையும், அதாவது கேஸ் ஃபைல் பண்ண அன்னைக்கு யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்தாங்களோ அந்த 56 பேரையும் நிரந்தர தொழிலாளியாக பாவித்து அவர்களுக்கு பென்ஷனும் எல்லா சலுகையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து. இது எப்ப 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24. அப்புறம் அதுல சில பிரச்சனைகள் இருந்தது. நாமும் நீதிமன்றத்துக்கு போனோம். ஏன்னா பேக் வேஜஸ் கிடையாது. பின்னால் பணியில் சேர்ந்த ஒரு 13 தொழிலாளிகள் நிரந்தரம் செய்யப்படுத்தாங்க. அப்ப 56 பிளஸ் 19 13 69. அந்த 13 பேரை இதுல சேர்க்கல என்று நாமளும் நீதிமன்றத்துக்கு போனோம். அதுல இப்ப தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜி என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தொழிலாளிகளை எல்லாம் நிரந்தர தொழிலாளிகளாக நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. இந்த தீர்ப்பை அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கம் பாலாற்ற போர்டுல எல்லாம் கடுமையான முயற்சி இது. இப்போது அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை துறைமுக நிர்வாகி தான். ஒரே இந்த காலத்தில் நடந்த ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த ஒரு விஷயம் தான். அவர்களை நிரந்தரப்படுத்துற வேலை அதேமா இந்த மாத இறுதிக்குள் இப்ப 6 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 6 பேரும் நிரந்தரம் ஆயிடுவாங்க. அடுத்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அவங்க என்னைக்கு ஓய்வு பெற்றார்களோ அந்த தேதியில் அவர்கள் துறைமுக தொழிலாளியாக கருதி அவர்களுக்கு வழங்க வேண்டிய கிராஜுவிட்டி, பென்ஷன், கம்பேஷன் போன்ற சலுகைகளை வழங்க வேண்டும் என்று நாம தீர்ப்பு வாங்கியிருக்கோம். இப்ப அதுல ஒரு இன்டர்பிரேஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் என்னைக்கு 73ல வேலை சேர்ந்திருப்பாரு. 2006ல செந்தூர் பாண்டின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கேண்டீன் மேனேஜர் வந்தார். அவர் 76ல ஒரு அப்பாயின்மெண்ட். 2006ல அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். இப்ப என்னன்னா, நீங்க சிங்கிள் ஜட்ஜில் என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் அந்த பட்டியலில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் நிரந்தர தொழிலாளியா கருதணும் என்பது தீர்ப்பு. ஆனா பெஞ்சில் அப்பீலுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1998ல வழக்கு என்னை பதிவு செய்யப்பட்டதோ அன்றையிலிருந்து அவர்களை நிரந்தரப்படுத்துங்க. அதுல ஒரு திருக்கு போட்டு விட்டாங்க. இப்ப என்னன்னா, 13 தொழிலாளிகள் 73, 74, 75, 76, 80 போய் 2008க்கு முன்னால ரிட்டையர் ஆகியிருந்தா அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 98ல இருந்தா 10 வருஷம் சர்வீஸ் இருந்தா தான் பென்ஷன் கிடைக்கும். 10 வருஷம் சர்வீஸ் உங்களுக்கு கிடையாது. எனவே அவர்களுக்கு பென்ஷனோ அல்லது இதர சலுகையோ கிடையாதுன்னு இப்போ நிர்வாகம் போட்டிருக்கேன். நாம ஏன்னா ஏற்கனவே 28 வருஷம் கேஸ் நடத்திட்டோம். இன்னும் ஒரு 15 வருஷம் கேஸ் நடத்து 15 பேர் செத்து போயிட்டான். இந்த கேஸ்ல இருந்த 15 தொழிலாளிகள் செத்து போயிட்டான். ஆனா இன்னும் 10 வருஷம் கேஸ் நடத்தினா இன்னும் 25 பேர் செத்து போயிடுவான். அதனால முதல்ல அமல்படுத்த அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகலாம் என்று நாம தீர்மானிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்முடைய தோழர்கள் நம்மளோட நீண்ட காலமாக பணி செய்த கேண்டீன் தொழிலாளிகளுடைய நிரந்தரம் என்பதை கிட்டத்தட்ட நம்ம சாத்தியமாக்கி இருக்கோம். இதில் இருக்கிற குறைபாடுகளை களைந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இது ஒரு பிரச்சனை. அடுத்து என்னன்னா, பாலா பேசும்போது சொன்னார், துறைமுகம் நம்ம இந்தியாவிலே நல்ல செழிப்போடு இருக்கிற நிதி ஆதாரம் இருக்கிற துறைமுகங்களை நம்ம துறைமுகம் JNPT, தூத்துக்குடி இந்த மாதிரி துறைமுகங்கள் ரொம்ப செழிப்பான துறைமுகங்கள். இங்க நிறைய ரிசர்வ் ஃபண்ட் இருக்கு. இப்போ அந்த ரிசர்வ் ஃபண்டை காலி செய்கிற வேலையை துறைமுக நிர்வாகம் செய்து. அதான் அவர் சொன்னார். நீங்க தோழர் ராமசாமி டிப்டி கச்சோடியா இருந்து ரிட்டையர் ஆனவர், நம்ம டாக்டர் வந்து டிப்டி கச்சோடியா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனவர், இன்னும் பல அதிகாரிகள் இருக்காங்க, நம்ம தொழிலாளிகள் இருக்காங்க. நம்ம எல்லாருடைய உழைப்பால் தான் துறைமுகம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனா இப்ப பாருங்க, அந்த ரிசர்வ்ல இருக்கிற ஃபண்டை எடுத்து அவையெல்லாம் தேவையற்ற திட்டங்களில் முதலீடு செய்கிற வேலையை அரசாங்கம் போட்டு செய்து கொண்டது. இது நான் என்ன பிரச்சனைனா, பாலா சொன்னார், தூத்துக்குடியில அது ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். இங்க டெர்மல் TTPS இருக்கு, NDPL இருக்கு, SCPC இருக்கு, போர்ட்ரஸ் இருக்கு, இந்தியன் ஆயில் இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிசனை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அல்லது நிறுவனங்கள். இங்கே கொண்டு கோல்ஃப் கிரவுண்ட் போடணும், எவ்வளவு 17.5 கோடி ரூபாய். அடுத்து இண்டோர் ஸ்டேடியம் 48 கோடி, அவுட்டோர் ஸ்டேடியம் 46 கோடி ரூபாய், 5 ஸ்டார் ஹோட்டல். என்ன பாருங்க, எல்லாம் என்ன தோற்ற இருக்க பணத்தை எடுத்து இப்படிப்பட்ட இதுல நிர்வாகம் முடிப்போம். அதை விட பெரிய ஆபத்து வந்துருக்கு. நீண்ட காலமாக அவுட்டர் ஹார்பரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை செய்தி பார்த்திருப்பீங்க. அவுட்டர் ஹார்பர் துறைமுகத்துடைய வெள்ளி துறைமுகம், அது அவசியமான அவசியம், எல்லா மாட்டு கருத்தும் இல்லை. ஆனா இப்போ ஒரு புதிய நம்ம PPP மாடல்லாம் சொன்னாங்க பாருங்க, தனியார்
அரசு தனியார் பங்கேற்பு திட்டம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதுதான் நம்ம பிஓடி, அதான் பிஎஸ்எஸ்சி கால். நம்மளாம் எவ்வளவு போராட்டம் நடத்துறோம், அதெல்லாம் மீறி பிஎஸ்எஸ்சி கால் டெர்மினல 7வது கப்பல் தரத்தை பிஎஸ்சி கால் கொடுத்தான். இன்னைக்கு என்ன தெரியுமா, 2500 கோடி ரூபாய் துறைமுகத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செலுத்தாமல் பிஎஸ்எஸ்சி கால் நிறுவனம் வெளியேறிச்சு. ஓட்டர்ஸும் சேர்ந்து அவனை வெளியேற்றி அனுப்பிட்டாங்க. நம்ம லேபர் ட்ரஸ்டி பாலாவும் சத்யாவும் கோர்ட்ல சொன்னாங்க, அதை எப்படி நீங்கள் வெளியேற்ற முடியும்? 2500 கோடி ரூபாய் துறைமுகத்துக்கு பாக்கி வைத்திருக்கிற ஒரு நிறுவனத்தை அது கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு வெளியேற்றுவது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லி சண்டை போட்டோம். எல்லாம் ஆவணங்கள்ல போர்டு மினிட்ஸ்ல எல்லாம் பதிவாகி இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் மீறி அவனை அனுப்பி வச்சாச்சு. இப்போ வெளித்துறைமுகத்துக்கு எவ்வளவு ஸ்கீம் தெரியுமா? 2023ஆம் ஆண்டு அவுட்டர் ஹார்பர் திட்டம் 7055.95 கோடி ரூபாய், 7056 கோடி ரூபாய் செலவுல பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு அந்த ஸ்கீமுக்கான அது டெண்டருக்கு போச்சு. யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போ 2 வருஷம் தான் ஆயிருக்கு. ஏன்னா 2023 2025 கடைசியில அதே ஸ்கீமை 15,000 கோடி ரூபாயாக மாற்றி இப்போ டெண்டருக்கு போயிருக்கு நிர்வாகம். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு சிபி மினிஸ்ட்ரியில ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி நிறைய கேள்விகளை கேட்டாங்களாம். கேட்டு கடைசியாக ஸ்கீம் அப்ரூவ் பண்ணியாச்சு. எவ்வளவு தெரியுமா? 17,600 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டத்திற்கான அப்ரூவலை அரசாங்கம் கொடுத்துருச்சு. அதே மாதிரி பட்ஜெட் வரும். பட்ஜெட் அறிவிக்கிற போது அந்த பட்ஜெட்ல அடுத்த பட்ஜெட்ல எல்லாம் வந்துடும். வெளித்துறைமுக திட்டம் 17,000 கோடி ரூபாய்க்கு நிறைவேற்றப்படும். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி நம்ம ஹார்பருக்கு வந்தார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் எதுக்கு வந்தாரு? வெளித்துறைமுக திட்டத்தை துவக்கி வைக்க தான் வந்தாரு. அப்ப திட்டம் எவ்வளவு? 7,056 கோடி. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 17,600 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு இப்போ டெண்டர் போயிருக்காங்க. இப்ப டெண்டர் போயாச்சு. என்ன பிரச்சனைனா பணம் யார் போடுவாங்கிறது பிரச்சனை. இவன் சொல்றான் பெர்த்து கடலை ஆழப்படுத்துறது. ஏன்னா அது இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ள வருது. கடலை ஆழப்படுத்துறது, பெர்த்து கட்டுறது, பிரேக் வாட்டர் அமைக்கிறது, இந்த வேலையெல்லாம் துறைமுகமும் யாராவது ஒரு தனியாரை எடுத்து செய்வாங்க. எவ்வளவு செலவு? 5,000 கோடி. அதில் 1,500 கோடியை துறைமுகம் அவருடைய ரிசர்வ்ல இருந்து எடுத்து போடுமா. யோசிச்சுக்கோங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் ரொம்ப காலம் போராடி, நம்மளாம் ரொம்ப காலமா போராடி பென்ஷன் ஃபண்டில் இப்போ கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் இருக்கு. அதனாலதான் 3,000க்கு மேற்பட்ட நம்முடைய பென்ஷனர்கள் ஓய்வு பெற்றா கரெக்டா பென்ஷன் வருது. எல்ஐசியோட டைப் வச்சிருக்கோம். ஆனா எவ்வளவு நாள் இருக்கோங்கிற பிரச்சனை இப்போ வரப்போகுது. 1,500 கோடி ரூபாய் ரிசர்வ் எடுத்து எங்க போட போறான்? அவுட்டர் ஹார்பர்ல கொடுக்க போறான். அடுத்து 3,500 கோடி ரூபாய் எவனாவது ஒருத்தன் அந்த கட்டுறேன் அப்படின்னு வந்து அதானியோ அம்பானியோ எவனா வருவான். அவன் வந்து 3,500 கோடி ரூபாய தனியார், அதாவது அரசு வங்கிகளில் அதாவது தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் வாங்கி அந்த 3,500 கோடி இந்த 1,500 கோடி போட்டு உள்ள பெர்த் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் 1 முதல் கட்ட வெளித்துறைமுக பணியா அவங்க துவக்குவாங்களாம். இது என்ன பண்ண 3 வருஷத்துல இதை தோண்டி முடிக்கணுமா. முடித்த பிறகு அடுத்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு 6 மாசம் 3,500 கோடி கடன் வாங்கியிருக்கான் பாருங்க. இந்த 3,500 கோடிய 10ஆல வகுத்தா எவ்வளவு? 10 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா 350 கோடி. அதுக்கு பிறகு இதுக்கு கூட வரக்கூடிய வட்டி, இந்த ரெண்டையும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க போட்டு யோசிச்சு பாருங்க. இந்த கடன் வாங்குறதுக்கு போட்டு சொத்துக்களை அடமானம் வச்சுதான் கடன் வாங்க போறான். எனவே போட்ட சோழிய முடிக்கிற வேலையை வேக வேகமா செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கவனம். ஏன்னா நான் வந்து இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஓட்டுல தொழிலாளி 250 பேர் தான். இதுல வர 10 சங்கம், 10 சங்கத்துல 8 சங்கம் அப்படி கவலையே படாது. ஆனா நம்ம தொழிலாளிகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட ஜூலை 5ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரை தொழிலாளிகளை சந்தித்து இந்த பிரச்சனை எல்லாம் பேசுங்க அப்படின்னு நம்ம சம்மேளனம் சொல்லியிருக்கு. 19ஆம் தேதி மறுபடியும் 19ஆம் தேதி இதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம நடத்தணும். அதுல வந்து துறைமுகத்தை பாதிக்கிற இந்த கொள்கைக்கு எதிரான மாற்றத்தை நாம பேசணும். அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயம். மார்ச் மாசம் 31ஆம் தேதி போன மார்ச் 31ல எண்ணூர் போட்ட பங்கு மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணியாச்சு.
ஏன்னா நிதி ஆயோக் இப்போ முன்ன திட்ட கமிஷன் இடத்துல இப்ப நிதி ஆயோக்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அந்த நிதி ஆயோக் என்ன சொல்லுதுன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் இந்தியாவுடைய முதல் கம்பெனி துறைமுகமாக இருக்கிற எண்ணூர் துறைமுகம், அதை எண்ணூர் துறைமுகத்துடைய மொத்த சேரையும் சென்னை துறைமுகம் வாங்கி சென்னை துறைமுகத்துடைய சப்சிடரியாக எண்ணூர் துறைமுகம் இப்ப இயங்கிட்டு இருக்கு. சென்னை துறைமுகம் லாபம் குவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த எண்ணூர் துறைமுகத்துடைய பங்குகளை மார்ச் 31க்குள்ள பங்கு மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி சொல்லி லிஸ்ட் பண்ணியாச்சு. இது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற இதர 11 துறைமுகங்களை கம்பெனி சட்டத்துக்குள்ள கொண்டு வா. ஏன்னா ஏற்கனவே மேஜர் போர்ட் அத்தாரிட்டி ஆக்ட் நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ இனிமேல் தூத்துக்குடி போர்ட்டுங்கிற ஒரு தனி கம்பெனியா மாறிடும், கொச்சின் போர்ட் ஒரு தனி கம்பெனியா மாறிடும், சென்னை துறைமுகம் தனி கம்பெனியா மாறிடும். இந்த கம்பெனிகளை இதெல்லாம் கம்பெனியா தனியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். இது எப்போ இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள இந்தியாவில் இருக்கிற 12 பெரிய துறைமுகங்களை தனித்தனி கம்பெனியா மாற்ற சொல்லிட்டான். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாருங்க, 2027ஆம் ஆண்டு டிசம்பர் 31க்குள்ள எல்லா கம்பெனியுடைய ஷேரையும் விற்கிரு அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி ரோடு மேப் பேர். அதாவது 2026 மார்ச்சுக்குள்ள எண்ணூர் போர்ட்டை பங்கு மார்க்கெட்ல வித்துறணும், லிஸ்ட் பண்ணிடணும். 2026ஆம் ஆண்டு டிசம்பருக்குள்ள 12 துறைமுகங்களை தனித்தனி கம்பெனியா மாத்திரணும். 2027ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31க்குள்ள எல்லா போர்ட் கம்பெனியும் ஷேர பங்கு மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிடணும். அப்ப ஷேர விற்க ஆரம்பிச்சாச்சுன்னு வைங்க, அதுல பணம் கிடைக்கும். என்ன செய்ய போறாங்களான்னா, நீங்க எல்லாம் பத்திரிகையில படிச்சுக்க, நிக்கோபார் ஐலண்ட்ல, அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் இருக்கு பாருங்க, அந்த நிக்கோபார் ஐலண்ட்ல அது ஒரு ரொம்ப இயற்கை வளமிக்க ஒரு பகுதி. அந்த அந்த நிக்கோபார் ஐலண்ட்ல 3ல ஒரு பகுதி எடுத்து, கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ல 3ல ஒரு பகுதி எடுத்து கலாத்தியா பே என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய துறைமுகத்தை மத்திய அரசு அமைக்க போதும். அமைக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நிறைய இஷ்யூ இருக்கு, அது பண்ணட்டும். ஆனால் அந்த கலாத்தியா பேங்கிற புதிய துறைமுகத்தை கட்டுவதற்கான பணம் யார் கொடுப்பான்னு கேட்டா, இப்படி 12 துறைமுகத்தை விற்க போறீங்கள, இதுல இருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவுல கலாத்தியா பே என்கிற துறைமுகத்தை உருவாக்க 80,000 கோடி, தெரிஞ்சுக்கோங்க, 80,000 கோடி ரூபாய் செலவுல அந்த துறைமுகத்தை உருவாக்குவதற்கு இந்த போர்ட்ல இருக்க ஃபண்டெல்லாம் எடுத்து அதை உருவாக்கிட்டு அதை அம்பானிட்டியோ அதானிட்டியோ கொடுத்துருவாங்க. என்ன அட்டூழியம் நடக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட அட்டூழியங்கள் இப்போ நடக்குது. நம்ம போர்டுடைய பீரியட் முடிஞ்சு போச்சு. இப்போ எலெக்ஷன் வைக்கணும், அடுத்த புதிய ட்ரஸ்டி தேர்வு பண்ணணும். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, சென்னை துறைமுகத்தில் இதே மாதிரி எலெக்ஷன் நடந்து நம்ம தோழர் ஒருத்தர் ஆனந்த்னு ஒரு தோழர், அவர் இப்போதே ட்ரஸ்டியாக இன்றைக்கு உத்தரவு வந்திருக்கு. நல்ல விஷயம். இன்னைக்கு இதே மாதிரி இங்கே எலெக்ஷன் வைக்கணும். ஆனால் எலெக்ஷனே வைக்காம அதிகாரிகளாக சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி அந்த முடிவை அமலாக்கலாம், எவனும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறான். அதுதான் இன்னைக்கு காலையில ஆப் படிச்சிருக்கோம். நீ என்ன 50 வருஷ காலம் நமக்கு, நம்ம சங்கம் 49 வருஷம், இது அடுத்த ஆண்டு 50வது வருஷத்தை நம்ம போறோம், பொன்விழா ஆண்டு கொண்டாட போறோம். எல்லாரும் குடும்பத்தோட எல்லாரையும் அழைத்து நம்ம நடத்துவோம் பிரம்மாண்டமா. 49 வருஷமா அல்ல, நமக்கு முன்னாலேயே சங்கங்கள் இருந்திருக்கு, அலுவலக சங்கம் இருந்திருக்கு, பல பேர் இருக்காங்க. அப்பெல்லாம் நிர்வாகத்தை எத்தனை போராட்டம் நடத்திருக்கோம், எத்தனை தட்டி போர்டு வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவர் தட்டி போர்டு ஆஸ்பத்திரி முன்னே இருக்காங்க. இன்னைக்கா இருக்கு, எப்ப போராட்டம் நடத்தாலும் அட்மின் ஆபீஸ் முன்னே தட்டி போர்டு இருக்கும், ஹாஸ்பிட்டல் முன்னே இருக்கும், டிஸ்பென்சரி முன்னே இருக்கும், அதே மாதிரி நம்ம குவார்டர்ஸ்ல இருக்கும், எல்லா காலமும் அதுல கிரீன் கேட்ல இருக்கும், எல்லா இடமும் வைப்போம். ஆனா இன்னைக்கு சிஎம்ஓக்கு தாங்க முடியலையா, அவர் உடனே சொல்லி கான்ட்ராக்ட் ஒர்க்கரை ஏவி விட்டு அதை அவுத்துரு அப்படின்ட்டார். எனக்கு ஒரு தோழர் ஃபோன் பண்ணார், தோழர் நம்ம போர்டு அவுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அதான்